போயிட்டு இருக்கு. இன்னொரு கதை சொல்லிடுறேன். இன்னொரு இன்சிடெண்ட். அந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அவர் ஆர்மியில் இருந்தார், கேப்டனாக இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வாரில் அவர் செத்து போயிட்டார். அவரோட ஒய்ஃபு, 3 குழந்தைங்க. அவங்க வளர்ந்துருந்தாங்க. 3 பேரும் படிக்கிறாங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய குழந்தை பையன். அந்த பையன் பிகாம் படித்தான். அந்த ஆர்மியில் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, இவன் கிராஜுவேட் பண்ண உடனே இவனை நாங்கள் ஒரு வேலை கொடுக்குறோம் ஆர்மியில். ஏன்னா அப்பா சர்வீஸில் செத்து போயிட்டார் இல்லையா, அதனால் அப்படி. சரி, பிகாம் ஆகிடுத்து. ஆஃபீஸ்க்கு போய் கேட்டால் அவள் சொன்னா, வேக்கன்சி உனக்கு இருக்குப்பா, நீ சேரு அப்படின்னு. சரி, மண்டே சேரணும். இன்றைக்கி தர்ஸ்டே, வியாழக்கிழமை, திங்கக்கிழமை வரணும். அம்மா சொன்னா, பாருப்பா, நான் நம்ம பெருமாள் கிட்ட வேண்டியிருக்கேன், உனக்கு வேலை கிடைச்ச உடனே நீ அங்கே போய் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவேன் அப்படின்ட்டு. அதனால் நீ போய் அர்ச்சனை பண்ணிட்டு வா, விளக்கு ஏற்றிட்டு வா. சரி, பையன் வெங்கட்ராமன் போகிறான். வெள்ளிக்கிழமை ஆறுது, சனிக்கிழமை ஆறுது, ஞாயிற்றுக்கிழமை ஆறுது, திங்கக்கிழமை ஆறுது, வியாழக்கிழமை, திருப்பியும் வியாழக்கிழமை வந்தாச்சு, இன்னும் வரல. என்னாச்சுன்ட்டு இந்த பொண்ணு குழந்தைங்களும் விட்டுட்டு போக முடியாது. சரி, அவளையும் கூட்டுண்டு திருப்பதிக்கு போனாக்க எல்லா இடத்துலையும் தேடுறா, உண்மை கிடைக்கல. அப்புறம் யாரோ சொன்னால், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கேளுங்க, ஏதோ ஒரு இது சொன்னால், ஏதோ போய் கேளுங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டால் அவள் சொல்கிறா, இந்த பையன் வயசு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படின்னு. ஓ, அந்த பையனா புஷ்கரிணியில் அப்படியே ட்ரவுன் ஆயிட்டாமா அப்படின்னு. ஐயோ, எங்களுக்கு யாருன்னு தெரியாது இல்லையா, அதனால ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபோட்டோ ஆல்பமை கொண்டு காட்டா அவன்தான். நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடலாம். இப்போ கடவுள்கிட்ட போயிடுச்சே நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தால், கடவுளே நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுத்தா யார்கிட்ட சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா? இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு நினச்சாக்க இப்படி ஆகிடுது அப்படின்னு. அதே புஷ்கரணியில் நான் உயிரை விட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாக்க, இந்த 2 பொன் குழந்தை இருக்காளே, அவாகதி என்ன அப்படின்னு நினைக்கச்ச, சடனாக ஒருத்தர் வயசானவர் வரார். அம்மா, இந்த உயிர் இல்லையா ரொம்ப முக்கியமானது, கடவுள் கொடுத்ததும்மா, அதனால இந்த உயிரை பத்திரமாக காப்பாற்றணும். உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா போல இருக்கு. உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் புட்டபர்த்தியில் சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கார், நீ அங்கே போனேனாக்க அவர் உன் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுவார் அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு புட்டபர்த்தினா எங்கே இருக்கோ அது, நீ கவலைப்படாத, நானே உன் கூட வரேன் அப்படின்னு அந்த வயசானவர் ட்ரெயினில் கூட்டின்னு போய், ராத்திரியெல்லாம் இந்த சாய்பாபா எப்படி தெரியுமா, என்னெல்லாம் பண்ணுவார் தெரியுமா அப்படின்ட்டு ஃபுல் பாராயணம் ராத்திரியெல்லாம் ட்ரெயினில் பிரசாந்தி நிலையம் கூட்டின்னு அந்த கேட்டுக்கிட்ட, இதுதான் மெயின் கேட்டுமா, நீ உள்ளே போன உடனே உங்கள் பேர் அப்படின்னு திரும்பி பார்த்தா இல்லை. அவர் அங்கே பார்த்தா யாருமே இல்லை, யார் நடமாட்டமும் இல்லை. சடனாக ஒருத்தர் வயசானவர் வரார், கஸ்தூரி சார். யாருமா நீ? நான் இந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கேன். யாரோ என்னை வயசானவர் ஒருத்தர் கூட்டின்னு வந்தார், இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு இப்போ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு சொன்னார். சுவாமி சொன்னார் இல்லையா, உங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கோசம் நான் வந்திருக்கேன்னு. ஸோ இங்கே வந்திருக்கேன். கஸ்தூரி சார் நினச்சிக்கிறாராம், அம்மா சுவாமி சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால தான் அவரே கூட்டின்னு வந்திருப்பார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறான், அம்மா சுவாமி நேத்தி தானே பிருந்தாவனுக்கு போயிட்டார், எப்போ வருவார்? நார்மலாக அவர் சம்மரில் போனாக்க ஒரு 3-4 மாதம் அங்கே இருப்பார்.
ஐயோ அப்படியா அப்படின்னு அங்கே அப்படியே குங்கி அப்படியே விழுந்துடுறா. ஓகே, குறுகி போய் விழுந்துட்றா. எங்கே போகிறது? சாப்பாடு காசு எங்கே இருக்கு? புது இடம், சாப்பாடு காசு இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா சடனாக யாரோ ஓடி வந்து கஸ்தூரி சார்கிட்ட சுவாமி வந்திருக்காருன்னு பார்த்தா சுவாமி காரில் வர்றார். வந்து இறங்கின உடனே இந்த லேடியும் எழுந்து உடனே சுவாமி வரான்னு கஸ்தூரி சார் நேராக நேச்சுரலாக உள்ளே போய் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுமே. அவர் போனாக்கா சுவாமி இந்த அம்மா கிட்ட வந்து, பாருமா, நான் சாயங்காலம் உங்ககிட்ட பேசுகிறேன், உனக்கோசம்தான் வந்தேன் அப்படின்னு இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு கஸ்தூரி கிட்ட வந்து சொல்கிறார், அந்த அரிசி மூட்டை வந்திருக்கு இல்லையா நேற்று, அது 2 வெரைட்டி இருக்குது, அது தனியாக வைக்கணுன்ட்டு சொல்கிறதுக்கோசம் நான் வந்தேன். என் ஃபோன் பண்ண முடியாதா? டெலிகிராம் கொடுக்க முடியாதா? சரி, சாயங்காலம் இந்த அம்மாவை உள்ளே கூப்பிடுறா சுவாமி இன்டர்வியூக்கு. கூப்பிட்டு ஸோ அழ ஆரம்பிக்கிறா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி பையன் அந்த இட்லியே புஷ்கரணிலேயே போயிட்டான் இல்லையா, அதனால தானே நீ ஆற, இன்னும் கவலைப்படாத, இந்த பையன் எங்கேயும் போகல, எங்கிட்ட தான் வந்திருக்கான், இன்னும் கவலைப்படாதம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அழுதுண்டே இருக்கா இல்லையா. சுவாமி சொல்கிறான், எனக்கு தெரியும் நீ ஏன் ஆடுறேன்ட்டு. கடைசி நிமிஷத்தில் சுவாமி, குழந்தைய நான் பார்க்க முடியலையே, கடைசி நிமிஷத்தில் நான் பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்னானே, இங்கே பாரு அப்படின்னு சுவாமி காமிக்கிறாராம். கையில் வீடியோ மாதிரி என்ன நடக்கிறதுன்ட்டு. இவங்க அந்த புஷ்கரணியில் குளிக்க போகிறான். அங்கே அந்த பாசை இருக்கிறதுனால அப்படியே வழுக்கி தண்ணியில் ஊந்துடுறான். யாரோ 2-3 பேர் குதிச்சு சேவ் பண்ண பார்க்குறா, சேவ் பண்ண முடியல. சுவாமி சொல்கிறான், நீ கவலைப்படாத, ஒரு புள்ள போயிட்டான்னு நீ கவலைப்படுறியா, என்ன உன் புள்ளையா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்கிறாராம், பாரு என்னை பாரு அப்படின்னு. அழுதுண்டே அப்படி நேராக பார்த்தா அங்கே சுவாமி இல்லையா, பாபாஜி இல்லை, அங்கே பாலாஜி நின்று இருக்கார். ஓ, சுவாமி சொல்கிறாராம், நீ இங்கேயே செட்டில் ஆகிடு. அந்த அம்மா அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க பொண்ணு தான் விஜயம்மான்ட்டு ரொம்ப நல்லா பாடுவாங்க அந்த காலத்துலலாம். சுப்ரபாத்தம்க்கு டியூன் போட்டதெல்லாம் அவங்க தான். பஜனுக்கு பின்னாலெல்லாம் வீணை வாசிப்பாங்க டெய்லி. ஸோ அந்த மாதிரி சுவாமி எவ்வளோ பேருக்கோ இந்த மாதிரி தர்ஷன் கொடுத்துருக்கார். நம்ம ப்ரொசீட் பண்ணதுக்கு முன்னால் இந்த வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் ஒரு பஜன்